welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்கு கீழ உள்ள கருவளையத்தை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கண்களுக்கு கீழ கருவளையங்கள் வர்றதுக்கான சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம அடிக்கடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதனால இருக்கலாம். அப்படி இல்லனா லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல ரொம்ப நேரம் வர்க் பண்றதனால கூட நமக்கு கருவளையங்கள் வரலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸாக இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு சீக்கிரமாக தூங்குற பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி நைட்டு ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு சீக்கிரமாக தூங்குற பழக்கமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நைட்டு தூங்க ட்ரை பண்ணுங்கள். நிறையா தண்ணி குடிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய் நம்மளோட கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். நம்மளோட கண்களில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி வெள்ளரிக்காயை உங்களோட கண்களில் வச்சு உங்களோட கண்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுங்க. அப்புறம் இன்னும் சில பேருக்கு மேக்கப் போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த மேக்கப்பை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கண்களுக்கு கீழே சுருக்கம், கருவளையம், அப்புறம் ஐபேக்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு சின்ன ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். இதையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கருவளையங்கள் ஒரு வாரத்திலேயே நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ரிச் விட்டமின்ஸான விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்கு கீழே உள்ள கருவளையம், கண் சுருக்கம், கண் வீக்கம்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உருளைக்கிழங்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி உருளைக்கிழங்கோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்பூனால் அழுத்தி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஜூஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்தாச்சு. இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதுவும் நம்மளோட கண்கள் கீழே உள்ள கருவளையத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஜூஸும் தேனும் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவளையத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமெடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் பேடை பொட்டேட்டோ ஹனி ஜூஸில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட கண்களில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட கண்களுக்கு கீழே உள்ள கருவளையத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. உங்களோட கண்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஃபேஸ் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட கண்களுக்கு கீழே உள்ள கருவளையம், கண் சுருக்கம், கண் வீக்கம்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து உங்களோட கண்களில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.